அனைவருக்கும் வணக்கம். இல்லற வாழ்க்கையில் 2 சுகம் ரொம்ப முக்கியமானதுங்க. அப்படின்னா 2க்கு மேல் நிறைய சுகம் இருக்குன்னு தானே அர்த்தம். இருக்குது. ஆனால் அந்த 2 சுகம் என்னென்னா, உடல் சார்ந்த விஷயம், மனம் சார்ந்த விஷயம். உடல் சார்ந்த அந்த சுகம் வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிஞ்சு அதை அனுபவிப்பார்கள். ஆனால் மனம் சார்ந்தது அது அனுபவிக்கின்ற பொழுது தான் அது தெரியும். அது எப்போ வரும்னு சொன்னால், இந்த இளமையில் கிடைக்கக்கூடிய இந்த உடல் சார்ந்த விஷயங்களால் பிள்ளைகள் குட்டிகள் என்னென்னமோ நம்ம சில நேரத்தில் தொல்லைகளாகவும் மாறிவிடும். அது ஒரு புறம் இருக்க, தம்பதியர்கள் வயதாக வயதாக நல்ல புரிதலோடு கடைசி வரை வாழ்கிறாங்க பாருங்க. அந்த புரிதல் தான், அதுதான் மனம். அந்த மனம் சரியாக இருந்தால் இல்லற வாழ்க்கையில் இந்த மனம் சார்ந்த சுகம்தான் நிரந்தரமாக அவர் இறக்கு வரை இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, வயதானவர் ஒரு 80 வயசு 90 வயசு இருப்பார், இறந்துருப்பார். அண்மை காலமாக நிறைய நீங்கள் செய்தித்தாளில் பார்க்கலாம். செய்தித்தாளை விட இப்போ நீங்கள் ஊடகத்தில் நேரடியாக பார்க்கலாம். அவர் இறந்துருப்பார். அந்த இறப்பை தாங்க முடியாத மனைவி கோப்பெருந்தேவி போல் உடனே இறந்துருவாங்க. நிறைய செய்தியை பார்த்தது. போன வருஷம் கூட நிறைய செய்தி வந்தது. அதே போல் மனைவி வயோதிக காலத்தில் இறந்துருவாங்க. அந்த துக்கத்தை தாங்க முடியாத அந்த வயதானவர் உடனே இறந்தது. அதுதான் அந்த சபம் எடுத்து போகிறதுக்கு முன்னாடியே இறந்துறதுலாம் செய்தியாக நம்ம பார்க்கின்ற பொழுது, அந்த அந்நுண்ணியமான வாழ்க்கை, அந்த வயோதிக காலத்தில் அந்த மனம் சார்ந்த அந்நுண்ணியமான வாழ்க்கை தாங்க உண்மையான வாழ்க்கை. உடல் சார்ந்த வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய பலன்களை பார்த்தீங்கன்னா பரிதாபமாக இருக்குது. அந்த அளவுக்கு பிள்ளைகளின் தொல்லைகள், மற்றவர்களின் தொல்லைகள்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டத்தை உருவாக்கும். ஆனால் இந்த மனம் சார்ந்த விஷயத்தை விட வாழ்கின்ற தம்பதியினுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக, ஒரு எப்படி சொல்கிறதுன்னு சொன்னால், அதற்கு ஈடு இணை எதுவுமே இல்லாதங்கிற போல தான் அந்த வயோதிக காலம் முடியும் என்பதை நாம் உணர வேண்டும். நன்றி, வணக்கம்.